வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 9 நிகழ்தகவு இதில் பயிற்சி 9இல் 1ல் 2வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 முதல் 13 வரை உள்ள இயல் எண்களில் முழு வர்க்க எண்ணாக இருக்க நிகழ்தகவு என்ன? நம்ம எதை எடுத்துக்கணும்? 1லிருந்து 13 வரைக்கும் இருக்கக்கூடிய இயல் எண்கள் எடுத்துக்கணும். அதில் முழு வர்க்க எண் இருப்பதற்கு என்ன நிகழ்தகவு கண்டுபிடிக்கலாமா? நிகழ்தகவு கண்டுபிடிக்கணும்னா நம்ம முதல்ல கூறுவெளி கண்டுபிடிச்சாகணும். கூறுவெளினா என்னது? மொத்த விளைவுகள், சாதகமான வாய்ப்புகள். இங்கே கூறுவெளி என்ன? நம்ம பயன்படுத்தக்கூடிய இயல் எண்கள் எதுலேருந்து எது வரைக்கும்? 1லிருந்து 13 வரைக்கும் எழுதிக்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. சரியா? இதான் கூறுவெளி. இதில் எத்தனை உறுப்புகள் இருக்கு பாருங்க. 13 உறுப்புகள் இருக்கு 1லிருந்து 13 வரைக்கும். அப்போ n ஆஃப் எஸ் என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை 13. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? நமக்கு என்ன வேணும்? முழு வர்க்கமாக இருப்பதற்கு நிகழ்தகவு. அந்த நிகழ்ச்சி நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் பாருங்க, ஏன்னு எடுத்துக்கிட்டோம். ஏ என்பது முழு வர்க்க எண் கிடைக்கும் நிகழ்ச்சி என்க. இப்போ பாருங்க, இந்த ஏல என்னென்ன வரணும் அப்படின்னா முழு வர்க்கம் மட்டும் வரணும். இந்த 1லிருந்து 13 இருக்கு இல்லையா, இந்த எண்களில் முழு வர்க்கம் மட்டும் பாருங்க. 1இன் வர்க்க மூலம் 1, நம்ம 1க்கு வர்க்கமூலம் எடுக்கலாம், அப்போ அது முழு வர்க்கம். 2 முழு வர்க்கம் கிடையாது. 3 முழு வர்க்கம் கிடையாது. 4 முழு வர்க்கம், 4க்கு வர்க்கம் எடுத்தா 2 வரும். 5 முழு வர்க்கம் கிடையாது. 6 முழு வர்க்கம் கிடையாது. 7 முழு வர்க்கம் கிடையாது. 8 முழு வர்க்கம் கிடையாது. 9 முழு வர்க்கம். அப்போ 9 நம்ம எடுத்துக்கணும். ஏன்றது என்னது? எல்லாமே முழு வர்க்கமாக இருக்கணும். 10 முழு வர்க்கம் அல்ல, 11 கிடையாது, 12 கிடையாது, 13 கிடையாது. அப்போ 1லிருந்து 13 வரைக்கும் இருக்கக்கூடிய முழு வர்க்க எண் இந்த 3 மட்டும்தான். என்னென்ன? 1, 4, 9. இப்போ பாருங்க, இந்த ஏயில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை n ஆஃப் ஏ 1, 2, 3. 3 இலக்கம் இருக்கு, அப்போ 3. இப்போ நம்ம நிகழ்தகவு கண்டுபிடிக்க போறோம். நிகழ்தகவை எந்த எழுத்தை கொண்டு பீன்ற எழுத்தை கொண்டு குறிப்போம். எதோட நிகழ்தகவு? ஏன்ற நிகழ்ச்சியோட நிகழ்தகவு. அப்போ ஏ, பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னா n ஆஃப் ஏ பை n ஆஃப் எஸ். அதாவது சாதகமான விளைவுகள் பை மொத்த விளைவுகள். நமக்கு சாதகமான விளைவு எத்தனை இருக்கு? 3. n ஆஃப் ஏவோட மதிப்பு பை மொத்த விளைவுகள் எத்தனை? 13. அப்போ நமக்கு என்னது? 1லிருந்து 13 வரை இருக்கக்கூடிய இயல் எண்களில் முழு வர்க்க எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு எவ்வளவு? 3/13. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.